என்னம்மா வேணும் பிள்ளைகளுக்கு? யாருக்கு? காலில் விட்டுவாங்க. என்ன அங்கே என்ன பிரச்சனை நடக்கு? பழமுதிரும் சோலையிலே. நீங்கள் வந்த உடனே நான் முருகப்பெருமானுடைய பாடலை பாடிட்டேன். முருகப்பெருமான் பாடலை நான் பாடுற உடனே அதுக்குரிய விளக்கம் என்னன்னு கேட்டால், ஏற்கனவே உங்கள் பகுதியில் முருகன் புகழுடையவராக இருக்கார். ஆனாலும் உன் குடும்பத்துக்குள்ளே இருதார யோகம் உன் பிள்ளைக்கு இருக்கு. ஒரு கல்யாணம் பேசி அது நடக்காமல் ஆகி அடுத்து நடத்துறது தான் உறுதியான கல்யாணமாக இருக்கும் என்பது விதியாகும். நடந்து முடிந்த கதைகளை சொல்லிவிட்டேன். இனி நடக்க போகிறதை பற்றி பேசும் பொழுது, வைகாசி விசாகத்தில் எம்பெருமான் முருகப்பெருமான் சிரசில் பாலாபிஷேகம் செய்ய உன் வீட்டில் பாலாக பொங்கக்கூடிய அளவுக்கு அருமையான ஒரு திருமண கோலம் நடக்கும். அதில் மனமாற்றமோ மனக்குழப்பமோ உன் பிள்ளைகளுக்கு ஏற்படாது. தெளிவாக நடத்தி தந்துடுவேன். உங்கள் சொல்லுக்கு மீறாமல் பிள்ளைகள் நடக்கும். அது போதுங்களா? கால் வந்துட்டுவாங்க. அப்படியா? அதையும் கேட்போம். ஏன் கொடுத்தவங்க? அதே மாதிரி உங்களுடைய பணங்கள் சொத்துக்கள் கொஞ்சம் வேறு இடத்துல சிக்கி உங்களுக்கு கொஞ்சம் பாதகத்தை கொடுத்துருக்கு. உண்மையா இல்லையாப்பா? அதையெல்லாம் உங்களுக்கு நான் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துருந்தேன். உடல்நிலைகளில் அப்பப்போ நரம்பு எலும்பு சம்பந்தமான வலிகளும் வேதனைகளும் பீரிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. வேறு எந்த செய்வன கோளாறு இருக்குமான்னு பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் இயல்பான சுழற்சிகள். ஒன்று வயது, இன்னொன்று கிரகங்கள். அதனால் இது இயல்புக்கு மாறுபாடாக ஒன்றும் இல்லை. ஆயுள் கண்டமில்லாமல் மங்களகரமாக எல்லாரையும் வாழ வச்சு தரேன். இன்னும் ஒரு வீடு நீங்கள் உருவாக்க போகிறீங்க. என் துணையால் என் பேரை போட்டு ஆனந்தமாக அந்த வீட்டில் வாழுவீங்க. கால் விட்டுருவாங்க. வரலாம். இந்தாப்பா வெற்றியாக எல்லாம் நடக்கும். செம்மையாகி தரேன். மகனே செம்மையாகி சொல்லிட்டேனே, நான் தான் தீர்த்து தரேன். 3 முறை என்னையை பாருங்கள், வெற்றியாயிருவீங்க. புண்ணியமாக இருங்க. அதே உடுமலைப்பேட்டை பகுதி உடல்நிலை சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? என்னடா செய்து உனக்கு? என்னப்பா செய்து? ஒரு பக்கம் கால் விட்டுவான். என்னது பேப்பர்னு சொன்னான் போத்தி. யார் சொன்னது? பேப்பருக்காரா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பக்கத்தில் வா. எதுக்கும் வருத்தப்படக்கூடாது. உன் வீட்டு எல்லைக்குள்ளே நான் போன உடனே என் தங்கை காளியம்மனுடைய அருள் சக்தி அந்த எல்லையில் இருக்குது. அதே மாதிரி நான் கருப்பசாமியும் அந்த பகுதியில் இருக்கேன். உன்னுடைய வீட்டுக்குள்ளே நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகள் இல்லற வாழ்க்கையினுடைய மன வருத்தமும் இருக்குது. அதே மாதிரி இந்த கழுத்தில் இருந்து உச்சந்தலை வர காதுக்கு உள்ளே வர வலியும் வேதனையும் இருக்குது. அந்த காது வலிக்கும் போதெல்லாம் யாரோ வந்து அழுத்துறது மாதிரியும் ஏதோ ஒரு சக்தியால் இடிக்கிற மாதிரியும் அப்படி மன அழுத்தமாகி நெஞ்சே படபடக்கு. இந்த நிலைகள் ஏற்பட்டது ஏன்? இது இயற்கையின் உபாதையா? மருத்துவத்தால் குணமாகவில்லையே, வேற எதுவும் கோளாறாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் இருக்கு. கால் ஒன்று. தங்க சங்கிரி வென்னும் பைங்கிளி தானே கொஞ்சியதோ. அதனால் இது நோய் தான், இது செய்வன இல்லை. தேவையில்லாமல் குழப்பாத. 3 முறை என்னையை பார்க்கவா, நான் உன்னை குணமாக்கி வலி இல்லாமல் வேதனை இல்லாமல் காப்பாற்றி தந்துடுறேன். வேறு என்னடா வேணும்?
இந்த விரல் எப்படி விடு. இது வந்து தோல் அலர்ஜியா அல்லது தீராத நோயா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மனசில். தோல் அலர்ஜி தான். அடுத்து வரவிடாமல் காப்பாற்றிருந்தேன், இருக்கிறத கரைக்கிறதுக்கு வேண்டிய வழியை பண்ணித்தாரேன். சரிண்ணா? இந்தா ஜெயிக்கிறேன், பணம் தந்துட்டேன், அடைச்சிக்கா, நல்லா ஜெயிச்சுக்கா, புண்ணியமாயிரு, 1.5 மாதம் கழியட்டும், எல்லாம் சரியாக அமையும். அதே உடுமலைப்பேட்டை பகுதி திருமண கோலத்தை பற்றி கேட்டு வந்தது எனக்கா? யார் கேட்டா? சரி வைங்க, போயிட்டாங்க. என்னப்பா திருமணம்? ஆதி அந்த மில்ல ஜோதியே. இன்னொரு தரம். முரண்டு பிடிச்ச பேரை பெற்று வச்சுட்டு கல்யாணத்துக்கு அலையை தான் பேர். என்னப்பா ஏழாம் இடத்துக்குரிய சுக்கிரன் சனி வீட்டில் இருக்கான். குரு சனி வீட்டில். இது யார் கேட்டா உங்ககிட்ட? நீயா கொண்டு வந்திருக்கியா? இது கையில் வச்சிரு, கண்ணை மூடிக்கா. சுவாமியே, உன் பையன் சந்நியாச யோகம் பெற்றவன். லக்கணத்துக்கு 7ஆம் பகுதியும் ராசிக்கு 7ஆம் பகுதி ஆகிய கிரகம் ரெண்டுமே சனி பகவானுடைய வீட்டில் இருக்கு. ஓய் தம்பி ஜோதிடம் புரியுதா? மேச லக்கணத்துக்கு 7க்குரியவன் யாரு? சுக்கிரன்டா, சனி வீட்டில் இருக்கார். ரிஷப லக்கணத்துக்கு 7க்குரியவர் யாரு? செவ்வாய், சனி வீட்டில் இருக்கார். அதனால் சந்நியாச யோகமும் தேவையில்லாத நட்பும் கொண்ட ஒரு நிலைமை. ஆனால் உள்ளத்தில் நேர்மையானவன், யாருக்கும் எந்த துரோகம் பண்ணாத உத்தமமான குணம் உடையவன். ஆனால் விதி இப்படி இருக்கு. சனி பகவான்கிட்ட வரத்தை வாங்கி உன் பிள்ளைக்கு புனிதமான வாழ்க்கையை அமைச்சு தரேன். ஆனால் ஒரு உண்மையை சொல்லியிருந்தேன், அதை நீ கேட்டுக்கா. ஏற்கனவே கல்யாணம் முடித்து விவாகரத்தாகி குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு மகன் வாழ்க்கை கொடுத்தாம்னா பல கோடிகளுக்கு அதிபதியாகவும் 2 பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் அவன் வாழ்வான். அப்படி ஒரு சம்பவத்தை நீ பொறுத்து ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் 2025 தோன்றி மறையும் முன் திருமணம் கோலாகலமாக நடக்கும், குபேர வாழ்வை பெறுவான். கால் ஒன்றுவா. அந்த தொழில் மீண்டும் தொடங்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. தை பிறந்தா வழி பிறக்கும்ன மாதிரி அந்த வழியை உருவாக்கித்தரேன். பழைய ஆள் 2 பேரை வேண்டாம்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டேன். கர்மசாமிக்கு ஊத்தங்கரை இருங்க, அப்புறம் கூப்பிடுறேன். ஊத்தங்கரை பக்தர் வாங்க. ஆத்தங்கரை இல்லை, ஊத்தாங்கரை. நீங்க ஊத்தாங்கரையா? கால் வந்துட்டு வாங்க. இது யாரு? இவர் உங்க மருமக பிள்ளை. கண்ணும் கருத்துமே பெண்ணை கவர்ந்திடும், காதலும் வாழ்வும் சிறந்திடும். ஏண்டா கொண்ட கண்ட பக்கம் திரிஞ்ச கையும் காலும் தொண்டு துண்டா தொங்கும்படி நேர்ந்திடும். வரலாம். மகளே, என்ன வேணும் உனக்கு? சும்மா சொல்லு, என்ன வேணும் உன் பிள்ளைக்கு? என்னடா வேணும்? ஒரு பாட்டு படித்தனே, என்ன பாட்டு படித்தேன்? கண்ணும் கருத்துமே பெண்ணை கவர்ந்திடும், காதலும் வாழ்வும் சிறந்திடும், கண்ட கண்ட பக்கம் திரிஞ்சா கையும் காலும் துண்டு துண்டா தொங்கும்படி நேர்ந்திடும். அர்த்தம் உனக்கு எது புரியுதா? தட்ஸ் அன்கேரக்டர் மேன்.
அவனுடைய மனதுக்குள்ள ஒழுங்கீனமான புத்திமதிகள் இருக்கு, ஒழுங்கீனமான சகவாசங்கள் இருக்கு, ஒழுங்கீனமான நட்புகள் இருக்கு. இவைகளெல்லாம் அவனை தளர்த்தி கொண்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் காரணம் சனி பகவானுடைய கிரகசாரம். இப்போ அதையெல்லாம் மீறி நல்ல வாழக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதனால் வீண் கவலைகள் உனக்கு வேண்டாம். காலைல வந்துட்டு வா. பக்தர்கள் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. முக்கண்ணா சொன்னதற்கு நன்றிப்பா. வருக மகளே வருக. சொந்தம் என்ன பந்தம் என்ன ஒப்புக்கு தானடி. எந்த சொந்தத்திலையும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, தேடவும் வேண்டாம். பகையை கொடுக்கும். என்னத்தை கொடுக்கும்? பகையை கொடுக்கும். சரியா? வேட்டையை ஒழுங்கா பண்ண. வரக்கூடிய தை மாதம் 2வது செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு என்னை வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அருமையான ஒரு பெண் வீட்டை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்குறேன். அந்த கல்யாணத்தை நானே முன்னின்று நடத்துகிறேன். வாழ்க்கையை நல்லா அமைச்சு தரேன். அதற்கிடையில் அவனுடைய மனதில் தோன்றக்கூடிய அஞ்ஞானம் அதர்மம் போன்ற சிந்தனைகளை அடக்கி அவனை நேர்மை உள்ளவனாக மாற்றி புனிதமாக்கி தாரேன். கால் வந்துட்டாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சுண்டல் வியாபாரமா? பட்டுக்கோட்டை சுண்டல் வியாபாரமா? இந்த சட்டி கிட்டி தான் வச்சுருக்கேன் தான் கேட்டேன். கர்மசாமிக்கு வா மகனே, எனக்குள் கட்டுப்பட்டு நிற்பாயாக. இந்தா புண்ணியமாக வாழ்க்கையை அமைச்சு தரேன். மனக்கவலையை தூர விடுமா. இந்த வருஷமே நடந்தாச்சு, என் முன்னிலையில் நடக்கு. அதெல்லாம் மாறி போயிடும். தைரியமாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிச்சிடலாம் தைரியமாக. அதே ஊத்தங்கரை பகுதி கால் வந்துட்டு வாப்பா. விபூதி தந்துட்டேன், நடந்துடும். தள்ளாரு புண்ணியமாக இருப்பா. இல்லை அதெல்லாம் சரியாயிடும். தைரியமாக தீர்ந்துடும். இந்தா பணம் வச்சு சம்பத்து. கால் வந்துட்டு வாடா. 2வது செவ்வாய். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 12 வருஷ சுற்றுகளில் சனி பகவானுடைய பார்வை உங்களை சுழட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த 12 வருஷ சுற்றில் மரண கண்டங்கள் ஏற்படக்கூடிய விதிகளெல்லாம் தோன்றி அவைகளையெல்லாம் தாண்டி ஆயுளோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தெய்வம் உனக்கு நல்கியிருக்கு. கால் ஒன்று சொல்லலாம். இப்போ உன் பிள்ளைக்கு வேலை மட்டும் வாங்கி தந்தாச்சுன்னா உன் மனக்கவலை கொஞ்சம் தீரும். வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு தீய சக்தி நடமாடுது, அது என்னை அப்பப்போ வந்து டச் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அந்த சக்தி இன்னையிலிருந்து நின்றுடும். மார்ச் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு உன் பையனுக்கு வேலை விஷயமான விஷயம் நடக்கும். இந்தா பணமும் கிடைச்சிரும். தந்துட்டேன், நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு அதே ஊத்தங்கரை பகுதி. ஊத்தங்கரை அவங்களுக்கு 1 2 3 4 5 6 7 இல்லையே, உங்களுக்கு உத்தரவு இல்லையே. உங்கள் பையிலேருந்து சேலத்துக்கு 40 கிலோமீட்டரா 45 கிலோமீட்டரா? 80 கிலோமீட்டருக்கு வரும். உங்கள் ரோட்டுக்கு நான் வரல, அடுத்த உத்தரவில் வரேன். அடுத்த உத்தரவு சென்னை மாநகர், மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ், தமிழ்நாடுன்னு சொல்லுங்க. சென்னை பக்தர்கள் அமைதியா வந்து நின்னுங்க. மற்ற எல்லாரும் கீழே உட்காருங்க. சென்னை பக்தர்கள் அமைதியா வந்து நின்னுங்க. மற்ற எல்லாரும் கீழே உட்காருங்க. ஒரே வரிசையா நின்னுங்க. முன்னாடி வந்து சாமி கூப்பிடுவாங்க. நீங்க என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கீங்கன்னு கூப்பிடுவாங்க. அமைதி அப்படி வரிசையா நின்னுங்க. அமைதி.
பக்தர்கள் அமைதி. மெட்ராஸ் உனக்கு எந்த ஒரு அடுத்து இருக்கு திண்டிவனம் செங்கல்பட்டு அடுத்து வரேன். நாளை வர உத்தரவு இருக்கலாமா? ஏன் கவலை? பக்தர்கள் அமைதியாக நின்னுங்க. மற்ற எல்லாரும் கீழே உட்காருங்க. சிவானே பாருங்க. அமைதி அமைதி அமைதி. கர்பசாமி என்னப்பா அண்ணாச்சி என்ன சொல்றாங்க? சென்னை மாநகர் நீதிமன்றத்தில் வழக்குடையவர் யார்? வாப்பா. அருள்வாக்கு அழைத்த மக்களுக்கு மட்டும் வழிவிடுங்க. நீதிமன்றத்தில் வழக்குடையவங்க 3 பேர் இருக்காங்க. 3 பேர் வந்து நின்று முதல்ல ஒரே லைனா நின்னுங்க. அப்பதான் வர வர கரெக்டா இருக்கும். பக்தர்கள் ஒரே லைனா நின்னுங்க. இருக்காங்க. நீதிமன்றத்தில் வழக்கு. உனக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. அண்ணாச்சி உனக்கு என்ன வழக்குயா? சரி, உங்களுக்கு என்ன வழக்கு? நீங்க முன்னாடி ஒரு குடும்பம். உங்களுக்கு என்ன வழக்கு? என்ன கேஸ்? வண்டி. உங்களுக்கு டாஸ்மாக். உனக்கு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். நீ கால் வந்துட்டு நீங்களாம் ஒதுங்கி நின்னுங்க. செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவன சிரிக்கும் மலர் கொடியாள். என்னப்பா செய்யணும்? ஓப்பனாக பேசக்கூடாடாண்ணா. அதனால் நீ கேட்குறதுக்கு மட்டும் வரம் கொடுத்து உன்னை காப்பாற்றிருந்தேன். என்ன செய்யணும்? வேலை வாங்கி தரமுடிய டாஸ்மாகில் தர. நிற்கக்கூடிய பக்தர்கள் அமைதியா இருங்க. அமைதி. பண்ணியிருக்கியா? கேஸ் போட்டிருக்கா நீதிமன்றத்தில்? நீதிமன்றத்தில் கேஸ் இருக்குன்னு சொல்லி நான் கூப்பிட்ருக்கேன். என்ன கேஸு? கோர்ட்லேயே இருக்கா? கால் வந்துட்டு. உன் பேர் என்ன விரும்மா? வாப்பா உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். யார் வாரா கருத்தாமி? முத்தாரம்னு ஒரு அம்மன் வராங்களே, எங்கே இருக்காங்கப்பா? இருக்கா பக்கத்தில்? சரி, இந்த வழக்கில் உனக்கு வெற்றியாக்கி தரேன். அதே மாதிரி இது கவர்மெண்ட் வழக்காக உனக்கு வந்து குழப்பத்தை கொடுக்கக்கூடிய நிலை இருக்குது. இதில் வழக்கில் வெற்றியான பின்பு நீ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க முடியுமா முடியாதாங்கிறது சந்தேகம். கொடுத்த பணத்தை நான் வாங்கி தர்றதுக்கு 3 மாத அவகாசத்தில் வாங்கி தந்துடுறேன். ஆனால் அதில் பாதி அமௌண்ட்டு தான் கிடைக்கும். அதுக்கு மீதி போனால் சண்டை வரும். இதை வாங்கி தந்துடுறேன். அதே மாதிரி தனியாக இப்போ ஒரு பிஸ்னஸ் நடத்தணுங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதை ஓங்காரமாக நடத்தி உனக்கு லாபத்தை பல கோடி தாரேன். நல்லாரு செல்வாக்காக இருந்துட்டான். இப்போதைக்கு முடியாது மகளே, கொட்டிடுது. 3 மாதம் கழித்து விற்று கொடுவோம். தைரியமாக இருக்கு. கர்மசாமிக்கு என் சொத்தை இன்னொருத்தர் ரிஜிஸ்டர் பண்ணி கேஸ் போட்டிருக்கேன். கால் வந்துட்டு வரலாம். விடுங்க. எந்த ஊருக்கு போற பக்தர்களுக்கு வழி விடுங்க. வரலாம். தங்க நகை வைர நகை கண்ணாடியை கடத்தலாம். இன்னொருத்தர் காலம் வந்துட்டு வரலாம்ப்பா. யாருமே அவசரப்படக்கூடாது. உங்களுக்காக தான் காத்திருக்கேன். காத்திருந்தேன் உங்களுக்காக காத்திருந்தேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லாத்துக்கும் சொல்லுவோம். என்ன விடிய வர சொன்னால் எல்லாத்துக்கும் சொல்லிடலாமா? அதுவும் சந்தேகம்தான். என்ன உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அவசியமில்லாமல் ஒருத்தன் பிளான் போட்டு உன்னைய கெடுத்து வச்சுருக்கான். இந்த வழக்கில் உன் சொத்தை உனக்கே ரிட்டர்ன் பண்ணி தந்துட்டோம்னா நீ ஜெயிச்சிருவ. அதை நான் திருப்பி உனக்கு வெற்றியாக்கி தந்தால் போதும்ல. நாளை காலையில் என்னையை பார்த்துட்டு போ, ஜெயிச்சு தாரேன். கேட்டுவான். கர்மசாமிக்கு அதே மாதிரி பணம் சம்பந்தமான வழக்கு யாருக்குப்பா? கோர்ட்டில் கேஸ் இருக்கா உனக்கு? நில்லுமா, நீ புரியாமல் வர, நீ நில்லு. பணம் சம்பந்தமாக
கால் வந்துட்டு. பக்தர்கள் கவனமா கேட்டுவாங்க, அமைதியா இருங்க. சண்டை போடாதீங்க, சண்டை போடாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிக்காம அமைதியா நின்னுங்க, கூப்பிடுவாங்க. உட்காரலாம். கொஞ்சம் அமைதியாக இருங்க. சென்னையா மெட்ராஸா உங்களுக்கு? ஆத்துக்காரர் ஏதாவது ஒரு டெக்னிக்கலில் உள்ளே வந்துடலாம்னு நினச்சிருக்கீங்களா? கால் உண்டாப்பா நீ. உங்கள் புருஷனுக்கு மெட்ராஸ், உங்களை நீங்கள் வாழுத இடம் மெட்ராஸா? கர்மசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வண்டி வாகனம் சம்பந்தமாக குழப்பங்கள் ஏற்பட்டு சட்டம் ஒன்றை இப்போ லாக் பண்ணி வச்சுருக்கு. அதனால் வண்டியை ரிலீவ் பண்ண முடியுதோ முடியுது, இந்த கேஸ்லேருந்து ஒன்றே ரிலீவ் பண்ணியிருந்தேன். கால் வந்துட்டு வா. அதே மாதிரி இந்த விஷயத்துக்காக நிறைய பணங்களை செலவழித்து ஏமாந்து போயிருக்க நீ, உண்மையா இல்லையா? ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றியும் அடிக்கடி கவலையும் குழப்பமும் வந்து வீட்டுக்குள்ளே அமைதி இல்லாமல் வெளியில் தூங்கக்கூடிய நிலைமை உனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. பிள்ளையும் தான் பிதாவை மூத்தால் சொல் பேச்சு கேளான். பிள்ளை தலைக்கு மூத்துருச்சுன்னா அப்பா அம்மா சொல்ல என்ன செய்யாது? கேட்காது. ஏன்னா நம்ம அப்படி கேட்கல, அதனால தான் போய் சொல்லிட்டனோ. உண்மையை தானே சொன்னேன். கால் வந்துட்டோம். அப்படியா? என்னத்துக்கு இவனை ஓயாமல் காலில் விட சொல்லுங்க? ஏன் அவனை சொல்லுங்க? அவனுக்கு நல்ல விடை கொடுக்கறதுக்கு தான். இந்த வழக்கை வெற்றியாக்கி தரேன். அடுத்து உள்ள வருமானத்துக்கு நல்ல வழிவகுத்து இன்னொரு வண்டி வாகனமும் தரேன். ஏன் பேரை போட்டு ஓட்டு, லட்ச லட்சமாக உனக்கு குவியும். அடுத்து வழக்கு இல்லாமல் காப்பாற்றி தரேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா. கஷ்டத்தை தீர்க்கிறேன், எல்லாரையும் உன் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்க. போயிட்டு வா. சொன்னேன் நமக்கு வழக்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேனே தவிர நீங்கள் என்கிட்ட மெட்ராஸ்லேருந்து புறப்படுவது என்கிட்ட கேட்க வந்த கேள்வி அது கிடையாது. உண்மையா இல்லையா? பே பே நீ கால் வந்துட்டு வா, உட்காரு. எவ்வளோ விவரமா என்னை அக்க பார்க்க பத்தியாப்பா, நீ கெட்டிக்காரன்டா. இருக்கு மொத்தம் 4 கேள்வி வச்சுருக்க, பார்த்துக்கிட்டு தான் இரு, உடனே பார்க்குறேன். நீங்கள் இன்னொருத்தர் கால் வந்துட்டானே வீரப்ப மாதிரி மீதியை வச்சுருக்கேனே. கவலைப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும், யாரும் வருத்தப்படக்கூடாது. நிலம் வேணுமா பணம் வேணுமாப்பா? நிலம் வேணும். அது வேற ஆளுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா நீ என்ன செய்வ? அதை எப்படி மாற்றுறது? நான் தான் மாற்றணும். அப்படியா? பணத்தை வாங்கி தந்துடுறேன், ஒதுங்கிக்கிடுறியா? அதுதான் நல்லது. என்னடா சொல்லுத? பொல்லாத வில்லங்கத்தில் மாட்டிருக்கிய. கால் வந்துட்டுவாங்க. அண்ணன் தங்கை அந்த வழக்கை நான் அடித்து தர்றதை விட யார் ஒருத்தவனுக்கு எதிரியாக இருந்தாலும் அவன்கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி அதே பூமியை வாங்கி தந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தா வாங்கி தரேன், 3 மாத காலம் அவகாசத்தில் வாங்கிடும். இப்படி நல்லா இருக்கும். பணத்தை தந்துட்டேன், கடத்தை தீர்த்துட்டேன். போ. கர்மசாமி டைவர்ஸ் கேஸ் யாருக்குப்பா? வாவா 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 வாவா. பொறுமையா அவங்க வாரவங்களுக்கு வழி விடுங்க. கால் வந்துட்டு வா செல்லக்குட்டி. யாரெல்லாம் வந்தியே? மாமா வர சொல்லு. மாமாண்ணா யாரு? தாய் மாமன். கூட்டுவா கூட்டு. பொறுமையா வாங்க. பெரிய மனிதரே வாரும் ஐயா உள்ளே. கால் வந்துட்டு வாங்க. ஓகே. அவர் இந்த அம்மா இந்த குட்டி பிள்ளைக்கு தகப்பனாக வந்திருக்காரு. புண்ணியவாணன் புண்ணியவாணன். யார்? இவர் தானே? வாரார் ஐயா வாராரு, பாக்கெட்டை தூர போட்டுட்டு வரார். முதல்ல வாயை மூடிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு உட்காரு. உங்கள்கிட்ட கதை கேட்க நாங்கள் உட்காந்துருக்கேன்.
கால் வந்துட்டு வா. அண்ணா எந்த ஊர் உங்களுக்கு? சென்னையில் எந்த இடம்? அப்படியா? நல்ல நல்ல நிலவரம் தான். உட்காருங்க. கண்ணை முடிக்கா, கண்ணை முடிட்டு உட்காரு. உள்ளத்தை ஒருநிலைப்படுத்து. மதிமயக்க மாந்திரிகத்தால் செய்து தேவையில்லாதவர்களோடு நட்பு வைக்கிறது மாதிரி மனநிலைகளை உருவாக்கி அந்த நட்பை காரணமாக்கி உன்னுடைய கணவன் உன்னை பிரிந்தான். இதுதான் உண்மைகள். இந்த நிலைகளில் இருந்து மீண்டு அவனோட சேர்த்து வைக்கணுமா அல்லது தனியாக வாழப்பறையா? காலில் வந்துட்டு வா. எப்பா பெரிய மனிதா, சொல்கிறத நல்லா கேட்டுக்கணும். கதை சொல்லலை, நான் அங்கே இருந்து கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் அவனோடு இருந்தால் நீ தற்கொலை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். நெருப்பால் உன்னை பயமுறுத்திய மனம் இன்று வரை உன்னை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. உண்மையா இல்லையா? இந்த நிலைகளிலிருந்து உன்னை மாற்றி தெளிவு செய்து தாரேன். மதிக்குழப்பத்தின் காரணத்தினால் எங்கேயாவது வீட்டை விட்டு வெளியே போயிடுவோமாங்கிற எண்ணம் இவா உள்ளத்தில் இருக்கு. புரியுதா? இந்த நிலைகளிலிருந்து மாற்றி புதிய வாழ்வை அமைச்சு உனக்கு செட் பண்ணி தரேன். கால் வந்துட்டு வா. கர்மதாமிக்கு ஆயுளுக்கு கண்டமில்லை, காப்பாற்றி தரேன். மாந்திரிகத்தால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓடிப்போ. வாழ்க மகளே, வெற்றி அடைவாய். வாடா. ஆயுள் குலமாக இருப்பான், ஆசீர்வாதமாக இருப்பான், பேராசிரியராக ஆகுவான். போய்ப்பான். வாழ்க. கர்மதாமிக்கு கர்மதாமி ஐயா, நான் என் வாழ்க்கையை கோர்ட்டு மூலமாக தீர்ப்பு வாங்கிட்டேன். எனக்கு புதிய வாழ்க்கையை அமைச்சுத்தாங்கன்னு ஒரு பெண்மணி குடும்பத்தோடு கேட்க வந்திருக்காங்க. வாடி உட்காரு. கால் வந்துட்டோம். இங்கே 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 பாரு ஹரி. கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கட்டுமனைனா என்னதுமா? வீடு. சிவாய நமோம் என்று ஒரு ஒலி எழுகிறது. நமச்சிவாயன் சத்தம் கேட்கு. வீட்டுக்குள்ள சிவபெருமான் இருக்காருன்னு அர்த்தம். சரிண்ணா? அதே மாதிரி வாழ்க்கை இருதரப்பான வாழ்க்கையாக மாறி புதுமையான வாழ்க்கை தொடங்கக்கூடிய நிலைகள் வந்துவிட்டன. ஒன்னே ஒன்று, திருமலை படியேறி சென்றேன், எம்பெருமான் நாராயணனை கண்டேன், திருப்பதி வெங்கடாஜலபதி என்று நான் வணங்கினேன். ஏன் வந்தார் அப்படின்னு கேட்டேன். அவருக்கு தேவையான பொருள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கு. அவருக்கு எதுவும் காணிக்க செலுத்த வேண்டியிருக்கா? ஏமா செய்யலை? பாத்தியா, என்னையும் அவங்க திருவேங்கடமலைக்கு கூட்டு போனான். என்னையும் எங்கள் அப்பா என்னைய பார்க்க சொன்னான். அவனுக்கு நீ செய்ய வேண்டிய இருக்கு. அதுதான். புரியுதா? கால் வந்துட்டு. படியேறி வருவோர்க்கு பயமில்லையே, பாவங்கள் தீர வேற வழி இல்லையே, துணையாவது சங்கு சக்கராயுதம். யாருடைய ஆயுதம் அது? அதனால எம்பெருமான் வெங்கடாஜலபதியுடைய கருணை உன் குடும்பத்துக்குள்ள இருக்கு. சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒன்றுமில்லை என்ற சிவனுடைய பஞ்சாட்சரமும் உன் வீட்டுக்குள்ள ஒலி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த திருமண காலம் எப்பொழுது நடக்கும்? வைகாசிக்கு பிறகு நல்ல வரன் வந்து சேருவார். நானே கொண்டு வந்து சேர்ப்பேன். வெற்றிகரமாக நடக்கும். ஐப்பசி தீபாவளியை மணக்கோலத்தோடு சந்திப்போம். கால் வந்துட்டுவாங்க. முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, முத்தான தமிழ் வந்து உதிக்கின்றது. வா பக்கத்தில் வா. நல்லா இருக்கு. கண்ணமுடி. ஆன்லைனில் நீயே ஒரு செலெக்ஷன் பண்ணுவ, என்கிட்ட கேட்காம
நீங்கள் யாரும் எந்த முடிவுக்கு வரக்கூடாது. உனக்கே ஆன்லைனில் மாப்பிள்ளை விட்டுட்டு வரணும் வரும். அதுக்கான ஒன்று சொல்ல புரியலையே. ஆன்லைனில் கம்ப்யூட்டரில் ஒரு வரனுடைய ஜாதகம் வரும், எல்லாரும் புரிஞ்சுக்காங்க. அப்படி செலக்ட் பண்ணும்பொழுது என்கிட்ட கேட்காம நீங்கள் எந்த முடிவும் ஜெயிச்சுட்டப்போ நல்லா இருக்கு, ஆனந்தமாக இருக்கும். புண்ணியம் பெரு, புண்ணியம் பெரு. உங்கள் அப்பனை நான் நம்பலை மகளே. பெத்தாச்சு கட்டி கொடுத்தாச்சு, அவள் புருஷன் பார்த்துக்கிடுவான், இவளுக்கு இன்னும் என்ன இருக்கு போ அப்படின்னு நான் சொல்லலை. அப்பா சொல்லுதாரு, தப்பா சொல்லுதாரு. அப்பா சொல்லுதாரு, அவர்கிட்ட பணம் வேணுமா உனக்கு? 1 2 3 ஒரு வீடு கட்டக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் வழி தானே. இந்த பணம் தான் கிடைக்கும், இடம் கிடைக்காது. போயிட்டு வா. தூக்கம் வருதுக்கா, எனக்கு என்னன்னு தெரியலக்கா. அவன் விற்றுட்டு போகிறான், உனக்கு பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். உனக்கு என்ன கவலை? என்ன கூப்பிட்டு தருவாங்க, வாங்கிட்டு வா வீட்டுக்கு, உடைய கல்யாணத்துக்கு வச்சுக்கிடுவோம். போ போ போ. என்னம்மா நல்லாரு, ஐஸ்வர்யமா இரு, உனக்கு என்ன குறை? உங்கள் அப்பா நான் தான். போ. புண்ணியமடைவாயப்பா, ஆனந்தமடைடா, செல்ல குட்டி பேல புண்ணியமா இருடா. ஆமாம், வெற்றி ஆகிட்ட. முதல் சம்பளம் தர்மத்துக்கு கொடுத்துரு. போ, ஜெயிச்சு வாங்க செல்ல குட்டிகளே. நான் சொல்லுது வர பொறுமையாயிரு, சரியாக போயிடுவேன். சென்னை மாநகர், சென்னை மாநகர் எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க, கொஞ்சம் விளையாட குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க, கொஞ்சம் விளையாட குழந்தை வரும். வீட்டுக்காரங்கம்மா சரி தள்ளி விழலாக்கா, நீ அதை கண்டு பெருமை அடைய வேண்டாம். வாங்கப்பா, அடுத்து குழந்தை வர கேட்க வந்தவங்க யாரு? வாங்க. உங்ககிட்ட நான் ஒன்றுமே கேட்கலையே, நான் தானே கூப்பிட்ருக்கேன், நீ ஏன் கவலைப்படுத? காலில் வந்துட்டு வா. எந்த ஊருப்பா? மெட்ராஸில். நீங்கள் வந்த உடனே குன்றத்தூர் முருகன் வரார, என்னடா காரணம்? குன்றத்தூர் போனீங்களா? வேலோடு விளையாடி வருகிறானே, ஆம்பளை பையன் பிறப்பான். என் தெய்வம் முருகாடு பேர் வை, காலில் வந்துட்டு வா. கர்பசாமிக்கு முருகன் எங்களுக்கு சொந்தக்காரர் தெரியுமா உனக்கு? வாங்க வா உட்கார். ஒரு வாரம் தான் இன்னைக்கு, அடுத்த வாரம் அடுத்து. இல்லை நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும், புண்ணியத்தை பெற வேண்டாமா? வர உட்கார முடியுமா? முடியாது. வீட்டுக்காரர்கிட்ட அடிக்கடி டென்ஷனாக பேசுத்தியாம்ல, பேசுத்தியா? அப்போ உன்னை நான் செவிட்டில் அடிச்சிட்டோம்னா என்ன செய்வேன்? இனிமேல் பேச மாட்டோம்னு சொல்லு. மனசு அடங்கியிருப்பியா? ஆம்பளை பிள்ளை பிறந்தாச்சு, வெற்றிவேல் முருகன் என்று பெயர் வைத்து பெருமையோடு வாழ்வாள். நல்லா இருப்பா என் செல்லம். தை பிறந்தா வழி பிறக்கும், தங்கமே தங்கம். போயிட்டு வாங்க. பேம். எனக்கு காது கேட்காதுலா, எனக்கு காது கேட்காது தெரியுமா உங்களுக்கு? ஏன் கேட்காது? ஒரு வாரத்துக்கு மேலே கிடையாது. இந்த கனியை வீட்டில் வச்சு சாமி கும்பிட பூஜாரியை வச்சு சந்தோஷமா இரு, ஐஸ்வர்யமா இரு. டென்ஷன் பண்ண புளியரிலிருந்து மெட்ராஸில் அடிச்சிருவோம் உன்னை. போயிட்டு வா, கால் வந்துட்டு வா செல்லக்குட்டி. தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாற்றும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே, உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரவர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. என்னப்பா நீங்கள் வந்து நான் அபிராமி அந்தாதி பாடுதேன். பொம்பளை பிள்ளை பிறக்கும், அபிராமின்னு பேர் வை, அதுக்கு தான் கூப்பிட்டேன். காலில் வந்துட்டு வா. கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு.
இந்தா மகனே வாங்க, 2 பேரும் ஒன்று போல வந்து உட்காருங்க. என்னை நல்லா பாரு பார்ப்போம். உன் பிள்ளை பிறந்து கலெக்டர் ஆயிடுவான். ஆமாடா, ஒரு மாவட்டத்தை ஆட்சி செய்வாள், வெற்றி அடைவாள். இந்தா தொழில் நல்லாக்கித்தாரேன், கடன் படாமல் காப்பாற்றுறேன், பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் எல்லாம் உன்னை தேடி வரப்போகுது, கட்டுமானத்தை பெருக்கு. இந்தாப்பா ஐஸ்வர்யமாக இருக்கு, புண்ணியம் பெற்று ஆனந்தம் அடைங்க. மனசு அடங்கிடுதுன்னா எல்லாமே சரியாயிரும்பா. புரிஞ்சா புரிஞ்சுக்காங்க, புரியாட்ட விட்டுருங்கப்பா. என்ன அடங்கணும்? எல்லாத்துக்குமே இருக்குது தெரியுமில்ல மனசு. யார் நிம்மதி வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மனசை அடக்கிக்காங்க, சந்தோஷமாக ஆயிடுவீங்க. ஆனந்தம் பெறுங்கள், ஆனந்தம் பெறுங்கள், ஆனந்தம் பெறுங்கள். என் புருஷன் என் சொல்லுப்படி கேட்க மாட்டேக்கான் அப்படின்னு ஒரு பொம்பளை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காய்யா. யாரையா அது? என் புருஷன் என் சொல்லு கேட்க மாட்டேக்காம, மெட்ராஸ்லேருந்து என் புருஷன் என் சொல்ல கேட்க மாட்டேக்கான்னு ஒரு பொம்பளை புலம்புதாள. வாமா தாய், நல்லா இருக்கியா? எங்கே இருக்கான் புருஷன்? அப்படியா? எந்த ஊர் நீ? அப்படியா? இது யாரு? எம்மா வாமா வா, காலொன்ட்டுவா என் செல்லக்குட்டி. என் மாலையை கழுத்தி தூரையில் நினைச்சியோ? இந்த தாலி கழுத்தில் கிடந்த அண்ணன் கிடக்காம போன அண்ணன் கலத்தி தூர ஏறி என்ன அப்படியெல்லாம் பேச்சு வந்துருச்சே. கால் வந்துட்டு அக்காவா, தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ. வா, என்னம்மா செய்யணும்? நான் சொன்னால் வருத்தப்படுவேன், நீ கேட்டுக்கா, வரத்தை நான் தந்துடுறேன். வர வச்சிருவோமா? மனசார ஏற்று கொடுப்பியா? நீ அவங்க கூட பொருத்தமாக வாழ வைக்க முடியுமா உனக்கு? அவருடைய மனநிலைகள் பக்குவப்படலை. இன்னும் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் நீ பொறுமையாக இருக்கணும். மகன் எங்கே இருக்கான்? கண்ணை மூடு. வர வச்சாச்சு, போ, கால் விட்டு வா. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. நல்லா இருமா? மங்களம் அருள்வாய்ன்னு சொல்லிட்டேன். கல்யாணம் நடந்துடும், வைகாசி பொறுமை. தாயே வந்தாச்சு, இந்தா வந்துடும், போயிட்டு வாங்க. சென்னை மாநகர். ஆமாம் ஆமாம், பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? வாமா. எப்போ இருங்க இருங்க, இல்லை கேட்க முடியாது, அவ்வளோதான். பொறுமை 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 பொறுமை. ஆம்பளை பையனை பற்றி கேட்க வந்தது யார்? பொறுமை பொறுமை. ஆம்பளை பையன் கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்தது யார்? பொறுமை பொறுமை. கால் வந்துட்டாங்க, கால் வந்துட்டாங்க. பொறுமை பொறுமை பொறுமை. கூப்பிடுதேன், ஏன் கவலைப்படுறீங்க? உட்காருங்க. சென்னை மட்டும் நின்னுங்க, மிச்சம்லாம் உட்காருங்க. பின்னவெளி இல்லைங்க, பின்னவெளி இல்லைங்கக்கா, பின்னவெளி இல்லைங்க எல்லாருமே. இது யாரு? இவருக்கு தான் கல்யாணம். எல்லாரும் பின்ன தள்ளி போங்க, பின்ன தள்ளி போங்க எல்லாரும். அமைதி. 3 மொழிகள் பேசுவீங்களோ? என்னெல்லாம் பேசுவேன்? 3 மொழி பேசுவேன். ஏற்கனவே திருமணமாகி மனம் வெறுத்து மனக்கோலம் பிரிந்து மனவேதனை அடைந்த மகன் அடுத்து வரக்கூடிய நாள்
நல்ல நாளாக இருக்க வேண்டும், சொந்தத்தில் அமையுமா, அல்லது சும்மா அசலில் ஏதேனும் ஒரு பெண்ணை வச்சு கல்யாணத்தை முடிச்சுருவோமா, எப்படியோ அவன் பொண்டாட்டியோடு வாழணும், அதுக்கு கருப்பசாமி அருள் புரியணும். இதுதான் உங்கள் கேள்வி. சரிண்ணா? ஆனால் இவன் தோற்றத்தில் பைத்தியார மாதிரி இருந்தாலும் ரொம்ப சின்சியரான புத்தியோட தொலைச்சி பேசி அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்த தெரியாமல் பகையை உருவாக்கிட்டான். அதனால் வாழ்க்கை பிரிஞ்சு போச்சு. கொஞ்சம் மனதை பொறுமையாக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தெரியாதவன் இந்த உலகத்தில் வாழ முடியாது. மனிதனுடைய வாழ்க்கை ஒரு பூஜ்யம். பிறக்கிறதுக்கு முன்னால் யாரும் சொந்தம் இல்லை, பிறந்த பிறகு தான் அம்மா அப்பா தெரியும். உண்மையா? செத்த பிறகும் யாருக்கும் சொந்தம் இல்லை. யார் இருக்கா? ஆக முன்னும் பின்னும் ஒன்றும் கிடையாது. அதுதான் பூஜ்யம். இடையில் ஒரு நாடகம்தான் இந்த உலக வாழ்க்கை. அதில் இத்தனை ஆசை, இத்தனை பாசம், என்னவெல்லாமோ கிடந்து விளையாடி நொந்து போய்கிட்டு இருக்கோம். உண்மையா இல்லையாப்பா? அதில் உனக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறேன். அந்த வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். ஆந்திரா தேசத்திலிருந்து ஒரு பெண் கிடைப்பாள் உனக்கு. தெலுங்கு பேசும் பெண்மணியாக இருப்பாள். அந்த கல்யாணம் உனக்கு நிலைக்கும், வாழ்க்கை தொடரும். கால் ஒன்று வா. சுவாமியே, அடுத்த கார்த்திகை மாதத்துக்கு உட்பட மங்களகரமான காரியம்லாம் வெற்றியாகி நடக்கும். இந்த மகளே, ஐஸ்வர்யமாறு பணமெல்லாம் வந்து சேரும். அதே மாதிரி மகனுக்கு கல்யாணம் ஒன்று கேட்டு வந்தான். முக்கால் கால் ஒன்று. மகளுக்கு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க பொறுமை வாங்க. யார் மேலேயும் தட்டிடாங்க, எடுத்து மேலே வாங்க, யாரையும் தள்ளிடாதீங்க. பின்னதில் நில்லுங்க. இடம் இருக்கு வாங்கிறதுக்கு. தம்பி, பொம்பளை பிள்ளையுடைய மனசு எனக்கு பிடிக்கலை, எனக்கு பிடிக்கலை. பிடிவாதமான மனதும் நம்மளை சொல்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் அவளுக்கு குறைவு. அந்த மன அலைகளை மாற்றி கட்டுப்பட வச்சு கல்யாணத்தை நடத்தி தரேன். தை மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் வரன் வந்துடும். சம்மதிக்க வச்சுருந்தேன், முடிச்சு தந்துடுறேன். கால் ஒன்று வா. வெற்றிவேல் முருகனுக்கு வாப்பா. வாழ்க்கை மருத்துவம் சம்பந்தமாக என்னடா மருத்துவம் சம்பந்தமான என்னது? சீக்குடையவன் உலகத்தில் எல்லாரும் தான். மருத்துவம் சம்பந்தமாக தொழில் பார்ப்பவன் யார்? வா. என்னக்கா வைத்தியம் பார்க்கிறே? என்ன தொழில்? நர்ஸா? நீங்க மெடிக்கல்ல இருக்கிறீங்களா? கால் ஒன்று வா. இது வாங்க 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 கோபாலையா. யாருமா அவரு? அப்படியாக்கா, வாங்க உட்கார முடியுமா? அலோபதினா என்னது? சித்தாவா? ஸ்டாப் நர்ஸா நீங்கள்? வெரி குட் வெரி குட் வெரி குட். பக்கத்தில் வாங்க. ஏக்கா இருந்தால் எந்திக்க முடியுமாக்கா? சாமி முன்னால் உட்காரணும்னு உட்காந்துட்டிய. ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அன்னம், தாகத்துக்கு உதவாத தண்ணீர், தரித்திரம் அறியாத பெண்டீர், கோபத்தை அடக்காத வேந்தன், குருமணி கேளாத சீடன், இவையெல்லாம் வியனுலகத்தில் பாழென்று உணர்வார். உங்க பையன் எங்க இருக்காரு? அமைதி அமைதி. பக்தர்கள் அமைதியா இருங்க. சாமி சொல்றத கேளுங்க. பையன் எங்க இருக்காரு? எந்த சூழ்நிலைக்கும் உங்களுக்கு உதவியாக அவன் இல்லை. அதான் ஒரு பாட்டு சொன்னேன், விவேக சிந்தாமணி. ஆபத்துக்கு உதவாத பிள்ளை. அந்த பிள்ளை இருந்தான்னு போனான்.
அரும்பசிக்கு உதவாத அன்னம். வீட்டில் சோறு இருக்கும், நம்ம ரோட்டில் நடப்போம், பசிக்கும், எப்படி சாப்பிட முடியும்? 10 கிலோமீட்டருக்கு இடையில் ஹோட்டலும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ அந்த அன்னத்தால் பிரயோஜனம் இல்லை. தாகத்துக்கு உதவாத தண்ணீர். கடல் நிறைய தண்ணி, கடலில் தாகம் எடுத்தால் குடிக்க முடியுமா? தரித்திரம் அறியாத பெண்டீர். புருஷனுக்கு வருமானம் 80 ரூபா, பொண்டாட்டி கேட்குறா 120 ரூபாய்க்கு சேலை, முடியுமா? நடக்காது. கோபத்தை அடக்காத வேந்தன். அரசன் எல்லாத்தையும் கட்டி வாழ வைக்கக்கூடியவன். எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டு தண்டனை கொடுத்தா எல்லாரையும் கொண்டுருவான், அப்புறம் அவன் மட்டும்தான் வாழுவான். அதனால் அவன் கோவப்படக்கூடாது, பொறுத்து ஆளணும். அதான் கோபத்தை அடக்காத வேந்தன். குறுமொழி கேளாத சீடன். குருமார்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை மாணவன் கேட்கணும். உண்மையா இல்லையா? இதில் எல்லாமே உன் வாழ்க்கைக்கு பொருந்தும். பொறுப்பில்லாமல் நடக்கக்கூடிய மகனை மனதை திருத்தி உங்களுக்கு கட்டுப்பட வச்சு தரேன். தேவையில்லாத நட்புகள் மூலமாக உங்கள் பணத்தெல்லாம் நாசமாகிக்கிட்டு இருக்கான், அதை அடக்கி தாரேன்.